பாருங்கள், டிவிஎஸ் ஜூபிட்டரு புது வண்டி 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் போயிருக்கு வண்டி. என்னென்ன ப்ராப்ளம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சர்வீஸில் பண்ணல, ப்ரொடக்ஷன்லேயே. இந்த சைடு பாருங்கள், ரப்பர் மவுண்ட் வருதா, அந்த சைடு ரப்பர் மவுண்ட்டு இல்லை. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஒரு சைடு தான் மாட்டிக்கிறானுங்க. இது மீறி போனால் ஒரு 5 ரூபா வருமா இந்த ரப்பரு, 10 ரூபான்னு வைங்க, அதே மாட்டல. அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த நட்டு உள்ளேயே போக மாட்டேங்குது. புதுசுலேயே அப்படித்தான் இருக்குது, மரப்போய் கிடக்குது உள்ள, மறையே இல்லை. என்ன தயாரிச்சானுங்கன்னா என்ன ஒன்றும் தெரியல. அப்புறம் இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக்கலில் உள்ளே என்னமோ ரப்பராட்டு சிக்கிட்டு இருக்குது. நான் கழட்டி பார்க்கலான்னு பார்த்தா கழட்ட முடியல. அப்புறம் இங்கே சஸ்பென்ஷன் பாருங்கள், இங்கே உரசுது, பிளாஸ்டிக்கில் மட்காடில் உரசுது. அப்புறம் டபுள் சுக்கு வந்தால் இங்கேயோ இடிக்குது, டக்கு டக்குன்னு குழியெல்லாம் இறங்கி ஏறும்போது ஏதோ இடத்துல நல்லா இடிக்குது. எங்கே இடிக்குதுன்னு தெரியல. வண்டி ரேட்டு 1,20,000 ரூபா. என்ன ப்ரொடக்ஷன் பண்ணி என்ன பண்ணுறானுன்னு ஒன்றுமே புரியல. வெரி ஒர்ஸ்ட் குவாலிட்டிங்க டிவிஎஸ்.